குட்டீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பக்கத்து வீட்டு அத்தை பையன் அப்படிங்கிற வீடியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் சீக்கிரமாக நெக்ஸ்ட் ஸ்டோரி போகிறத பற்றி நான் யோசிப்பேன். அப்புறம் பிஎல் சேனல் யார் யாருக்கு பிடிக்குமோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கேயும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே கேட்டுக்கோங்க ஓகேவா? யாரும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பொதுவாக வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம கையில் வந்துட்டு ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் வேலைக்கு போகிறத விட ஓனாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பிளான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்த பிளானை நான் வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே கொரியன் ஆக்சசரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த கிளிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம அதிகபட்சம் நம்ம பார்க்கும்போது நேரில் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். எப்போவுமே எல்லா கிளிப்புமே விலை அதிகமாக தான் இருக்கும். பட் நாங்கள் வந்து எப்படி வாங்கியிருக்கோன்னா, உங்களுக்கு வந்து குவாலிட்டியான கிளிப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஃபுல்லாக மைண்ட் செட்டில் வச்சுட்டு குவாலிட்டியான கிளிப்ஸாக வாங்கியிருக்கோம். பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில், ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப வச்சிடக்கூடாது. பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளாகவும் இருக்கணும்ல. ஏன்னா நம்ம இதில் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு வாங்குகிற லெவலில் இருக்கணும்னு சொல்லி பார்த்து கிளிப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த இன்ஸ்டா ஐடி வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். யான்ஸ் ஃபேன்சி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் போட்டிங்கன்னா வரும். ஸோ மறக்காமல் அதை கொஞ்சம் பார்த்து செக் அவுட் பண்ணி கிளிப்பை வாங்கிட்டேன் அக்கா, வாங்கிட்டேங்க்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, உண்மையிலேயே நான் ரொம்ப ஹாப்பியாவேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி தான் நான் அந்த இதையே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இங்கே வியூஸும் போது, நீங்கள் எனக்கு நிறையா சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாம் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்பிக்கையை காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் இப்போ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா, அக்கா நான் ஆர்டர் கொடுத்துருக்கேங்க்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையிலே அக்கா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வேண்டாம். உங்கள் சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒயன் வந்து அவசர அவசரமாக சமைச்சிட்ருக்கா. அவள் சமைச்சிட்ருக்கும் போது அந்த வாட்சை பார்த்துட்டே இருக்கா. ஐயோ டைம் ஆகுது, இந்த குக்கர் இப்போ பார்த்து தான் சதி பண்ணுது. வேமா விசில் அடி குக்கரே அப்படின்னு சொல்லி குக்கரை பார்த்து சொல்கிறா. குக்கர் அப்படியே சைலண்ட்டாக இருக்கு. உனக்கு என்ன காதா கேட்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு பிள்ளை குக்கரே பார்த்துட்ருக்கு. அப்படியே பார்த்தா வெளியே நின்று ஜேகே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஐயோ இவன் வேறு டைம் ஆகிட்டா கத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டே இருக்கா. ஒரு வழியாக குக்கரும் விசில் அடிச்சிருச்சு. வேமா அதெல்லாம் இறக்கிட்டு இப்போ வந்து வெண்பொங்கல் தான் செஞ்சுருப்பா. அதை தாளிச்செல்லாம் கொட்டி போட்டுக்கிட்டு கிண்ணியெல்லாம் மாற்றிட்டா. அப்பா முடிச்சிருச்சு, ஒரு வழியாக சாம்பாரையும் வச்சு முடிச்சிட்டேன். இதை எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு, ஜேகே சாப்பிட வாடா. ஜேகே வந்து வெளியே நின்றுட்டுருக்கான். ஐயோ இவனுக்கு கதை கேட்கல. டே அண்ணா, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பான். அப்படியே திரும்பி பார்க்குறான். வா வந்து சாப்பிடு. வர ஒரு நிமிஷம், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? வரேன் கிரிடி. ஐயோ ரொம்ப பண்ணாத, அன்னிக்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்க, சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு வா. சும்மா 20 நிமிஷம். நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்தியா இல்லையா? இல்லை, போய் ஃபஸ்ட்டு அதை பண்ணு, அப்புறம் வரேண்ணா. போ, அதெல்லாம் எனக்கே தெரியும், நீ சொல்லாமே எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி ஒயின் மைண்ட் வாஷ்ல நினச்சிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பா. அதை லைட்டாக திறந்து பார்த்துட்டு சூடாக இருக்குது. அப்பா அவனுக்காக்கி சூடாக பொங்கல், அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரையும் அப்படி தான் சூடாக எடுத்துருப்பா. சட்னி, ஐயோ சட்னி எடுக்க மறந்துட்டே பாரு. அவன் சாம்பாரும் சட்னி ரெண்டையுமே ஊற்றி சாப்பிடுவான், அவனுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் எடுத்துகிட்டு வரா. என்னடி ஒரு கூட நிறையா கொண்டு போகிற, ஃபோன் தானே பேசுகிற, அதே பேசு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். ஒயின் வேகமாக அந்த வீட்டுக்கு போயிட்டு தேயாங் டே மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அங்கே யாருமே இருக்க மாதிரி தெரியல. ஐயோ இந்த மாமா வெளியவே வரலையே மாமா அப்படின்னு சொல்லி கத்துறா. அங்கே உள்ள வந்து சவுண்டே வரல. ஜேகே பார்த்துட்டு அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், எனக்கு தெரிஞ்சு கிளம்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், டோரை ஓப்பன் பண்ணி நீ உள்ளே போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிறா. மாமா எங்கடா இருக்க? வந்து மேலே கிளம்பிட்டு இருக்கான். ரூமில் இருக்கேன்டி. சரி மாமா பொங்கல் கொண்டு வந்திருக்கேன், எடுத்து வை வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து கிச்சனில் போய் தட்டெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு, மாமா எடுத்து வச்சிட்டேன் வா மாமா. அங்கேருந்து சத்தமே வரல. ஷோ இந்த கரடி பையனை வச்சுட்டு, அழகு பையன் ஆல்ரெடி அழகாக இருப்பான், அப்படியே அந்த ஆஃபீஸ் போகும்போது இன்னும் அழகாக கிளம்புவோம். ஷோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் மனசுக்குள்ளே நினச்சிட்டே வந்துட்டு போய் இந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறா. வந்து திரும்பி இன்னும் ஷர்ட்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டுருக்கான். அப்பா பொம்பளை பிள்ளையே தோற்று போயிடும் மாமா அவங்கக்கிட்ட, அவ்வளோ நேரம் கிளம்புற. வந்து அப்படியே திரும்பி பார்த்துட்டு நான் இப்போ தாண்டி எழுந்திரிச்சேன். இப்படியே சொல்லி எப்போ கேட்டாலும் இப்படி தான் பதில் சொல்கிறேன், ஆனால் கிளம்புற பாரு எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போய் பெட்டில் உட்காரா. வந்து ஃபுல்லாக கிளம்பிட்டே அவ்வளோதாண்டி, தலையை சீவமாமா. நான்லாம் எப்போ இருந்தாலும் அழகாக இருப்பேன்டி,
தெரியும் தெரியும், தலையை சீவு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து தலையை சீவிட்டு இருக்கான். வயன் வந்து பின்னாடி உட்காந்துருப்பா. அந்த பெட்டில் இருக்க ஃபோன் வந்து ரிங் ஆகுதவ. மாமா உனக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, எடுத்து பாரு யாருன்னு. வயன் வந்து அந்த ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இவளா மாமா விஷி தான், ஒரு நிமிஷம் இங்கே ஃபோன் கொடு. மாமா பொதுவாக யார் பேசுனா ஸ்பீக்கரில் தானே பேசுவேன், அதானே விஷினா மட்டும் கொடு. குடுடி வாயாடி. போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து ஃபோனு கொடுக்குறா. சொல்லு விஷி. சரி இருடி, இப்போ தாண்டி எழுந்திரிச்சேன். வயன் நீ போய் எடுத்து வேணா வரேன். சரி. இவக்கிட்ட பேசினா மட்டும் என்னை துரத்துடுது சக்கொலத்தி. ஷோ வாழ்க்கைக்குன்னு வந்துருப்போப்பல. முடிஞ்ச பாரு வருவா இவ அப்படின்னு சொல்லிட்டு வயன் மனசுக்குள்ளே அந்த பிள்ளைய நல்லா திட்டிகிட்டே போயிட்டு அங்கே தட்டை எடுத்து வச்சுட்டா. டே வந்து பேசிட்டு கீழே வரான். சரிடி இருடி வரேன்டி, நான் என்னையங்காதடி. வாமாம்மா, நீங்கள் வேறு அம்மா வேறு முறிச்சிட்டே இருக்கு. அப்பாவும் வந்துட்டு நான் கொண்டு போய் விடுறேங்கிறாரு. எனக்கு டென்ஷனாக இருக்குது தெரியுமா. நான் நீ வருவேன் நான் அப்போலேருந்து ஏமாற்றிட்டு இருக்கேன். உன்னை யாரையும் எனக்கு மெசேஜ் பண்ண சொன்னா, அவனுக்கு தான் தெரியாத நான் தூங்கிட்டு இருப்பேன்னு. காலையில் 9 மணி எனக்கு தூங்குவேன், நான் கனவாக கண்டேன். டெய்லி அப்படி தானடி தூங்குவேன். ஆமாம் இப்படியே சொல்லிகிட்டே இரு. வாமாம்மா சரி ஏறடி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு உட்காடுறான். நிமிஷம் இரு. என்னதுடி? சீக்ரெட் சொல்லணும். சீக்ரெட்டா? ஆமாம் நிமிஷம் இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பேசுகிறேன். ஏண்டி சீக்ரெட்டை ரூம் கூட போய் பேச மாட்டியா? எங்கள் அப்பாவுக்கு எங்கே இருந்தாலும் காது கேட்கும், அதாவது உங்கள் மாமாவுக்கு. அது என்னமோ உண்மைதான், எங்கள் மாமனுக்கு காது நல்ல ஷார்ப்பு, எங்கள் அத்தைக்கு அதுக்கு மேலேடி. ஆமாம், அதனால பாத்ரூம் போயிட்டு பைப்பெல்லாம் திறந்து விட்டுட்டு உன்ட்ட பேசினா மட்டும்தான் சீக்ரெட்டாக பேச முடியும். சரி பாத்ரூம் போயிட்டு பைப்பை திறந்துட்டு கொஞ்சம் சத்தமாக பேசு, சில கேட்கவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன், பைப்பு சவுண்டை மீறி என் சவுண்டு எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறா. மாமா கிட்ட பேச பாத்ரூம் போயிட்டு பைப்பை திறந்துட்டு பேசணும். என்ன லவ்வர்கிட்ட பேசுகிறா அப்படிங்கிற வயன் வந்து முனையன்கிட்ட வந்து மாமா இன்னும் கொஞ்சம் பொங்கல் வைக்கவா? இல்லை வயன் போதும். ஜிகே சாப்பிட்டானா? என்ன இல்லை, நான் போய் தான் அண்ணனுக்கு எடுத்து வைக்கணும். நீ போ அவனை சாப்பிடவே, வெளியே இப்போ அவசரமாக போயே ஆகணும், அதனால் நீ போய் ஃபஸ்ட்டு அவனை சாப்பிடவே. சரி அவனுக்கு எடுத்து வச்சுட்டு போகிறேன் மாமா. இல்லை வயன் போ வயன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்துட்டு இங்கிட்ட நவுந்தானுமே டே வந்து ஸ்பீக்கரில் போட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு சொல்லுடி. இருமாம்மா பைப்பை திறந்து விட்டுக்கிறேன், உடனே சொல்லுடிம்ப. சொல்லுவேன்ல. சரிடி, வர ஓவராக தான் பண்ணுறேன். அப்படி தான் பண்ணுவேன், உன்கிட்ட தான் பண்ணுவேன். உரிமை இருக்க இடத்துல தானே ஓவராக பண்ண முடியும். அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சிரிக்கிறான். இதை வயன் கேட்டுகிட்டே வந்துட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு அவளுக்கு அவ்வளோ தூரம் பேசினது கேட்டிருக்கோம். உரிமை இருக்கடமா, அப்போ எனக்கு என் புருஷன் மேலே எனக்கு தான் உரிமை இருக்குது, கண்டவளுக்கெல்லாம் உரிமை இருக்குது. அவள் எப்படி கண்டவளாவா? மாமாவோட அக்கா பொண்ணு, மாமாவுக்கு அதில் முறை பொண்ணு. அவள் கட்டினா அவளை தான் மாமா வந்து கட்டணும்னு சொல்லி அவங்க வீட்டில் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. நான் என்ன சொந்தமாக ஒன்றும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, பக்கத்து வீடு அவ்வளோதான். பக்கத்து வீட்டில் இருக்கனால அத்தை மாமான்னு கூப்பிட்றேன், மாமா பையனை மாமான்னு கூப்பிட்றேன். ஆனால் ஒரு லவ். இப்படியே கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ கடவுளே, அவன் ஒரு வேளை மாமா கொத்திட்டு போயிடுவாளோ, ஒரு வேளை ஒட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அந்த டோரை லாக் பண்ணிட்டு ஒட்டு கேட்கலான்னு நினச்சிக்கிறா. பட் அப்படியே திரும்பி பார்த்தா ஜேகே அங்கே ஃபோன் பேசிட்டு இருக்கான். ஐயோ ஒட்டு கூட கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பிட வாடா, வரேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு வயனை பார்த்துட்டு வயன் காண்டா போகிறா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோனில் இருட்டி வரேன்டி ஜேகே இப்படி பாரு, டென்ஷன் பண்ணுற ஜேகே. நான் டென்ஷன் பண்ணுற, நீ பண்ணுற, வர நீ தானே என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுற. நீ யோசிச்சு பாரு ஜேகே, என் நிலைமை இருந்தால் உனக்கு தெரியும். ஷோ சரி விட்டு கத்தாது, நீ தான் பேசிப்பாரு எவ்வளோ நாள் பேசிகிட்டே இருக்குது. எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு ஜேகே, நீ ஆச்சு பையன், உனக்கு 28 வயசு ஆனாலும் பரவாயில்ல, வீட்டில் வச்சுருப்பாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஈவன் உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கும், உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சு தான் உனக்கு கல்யாணம். பட் எனக்கு நான் தாண்டா மூத்த பிள்ளை, ஏன்னா அப்படி பாடாக படுத்துகிறேன். எங்கள் அம்மா திட்டுது தெரியுமா, என்னால் முடியல. இது எத்தனை மாப்பிள்ளை நான் நோ சொல்லியிருப்பேன் தெரியுமா. இப்போ திருப்பி இதே பஞ்சாயத்து, எங்கள் அப்பா கத்திட்டு இருக்காரு, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. ஆனால் நீ என்ன சொல்கிற, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஃபோன்லேயே எல்லாத்தையும் பேச வேணாண்டி, நேரில் வந்து பேச வேண்டி. நேரில் நீ ஒன்று மண்ணு வந்து பேச வேணாம். நேரில் இதெல்லாம் சொன்னாலே உடனே பொண்டாட்டி நீ அப்படியே நீ கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். என்னால் முடியல, எனக்கு பைத்தியம் முடிக்குது ஜெகே. இருடி நான் வரேன்டி, வரேன் ஒன்றும் வர வேணாம், எனக்கு ஆஃபீஸ் வரல. இப்படி பண்ணாதடினா. ரிஷிமா நீ ஃபோனை வை ஜேகே, ஆஃபீஸ் வரல, ஒரு மண்ணு வரல, அங்கே வந்து அப்படியே நீ பேசி சமாளிக்கிறது எனக்கு ஒரு மயிர் வேணாம். ஒழுங்காக உங்கள் வீட்டில் பேசி சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிவெடு. நான் எப்படி, நீ ஃபோனை வை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ரிஷி ஃபோனை வச்சிருப்பா. ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஜேகே வந்து உள்ளே வந்தோடனே வயன் வந்துட்டு வா நான் சாப்பிட்லாம். அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அமைதியாக உட்காரான். ஏன்டா ஃபேஸ் டல்லாம் இருக்குது,
ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயனை பார்த்துட்டு இந்தா நேற்று இந்த 4 ஃபோட்டோ நைட்டு பார்த்தேன், நல்லா இருக்காங்களான்னு பாரு. அண்ணா வயன், அண்ணா அண்ணன்ட்டு சொல்லாத வயன், டென்ஷன் ஆகுது வயன். 2 வருஷமாக உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், பார்க்காத ஃபோட்டோ இல்லை, எவ்வளோ ஃபோட்டோ காட்டிருக்கேன். வேணாம் வேணாம், நீ ஏன் என்ன டென்ஷன் பண்ணுற? இப்போ ஏன்டா கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சைலண்ட்டாக பார்க்குறா. காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, காட்டாத மாப்பிள்ளை இல்லை. அப்பாலாம் காட்டி காட்டி சலிச்சே போயிட்டார். இன்னும் பேர் உனக்கு மாப்பிள்ளையே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அம்மாவும் நானும் தான் ஏதோ போராடி பார்த்துட்ருக்கோம். அம்மாவும் பாவம் எவ்வளோ ஃபோட்டோஸ் காட்டும், நானும் எவ்வளோ காட்டுறேன். ஃபோனில் நான்லாம் மொத்தம் நிறைய ஆப் பார்ப்பேன். இப்போ ஒரு ஆப் கூட பார்க்குறது, உனக்காக மேட்ரிமோனி மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ ஃபோட்டோஸ் காட்டினாலும் வேணாம் 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 வேணாம், நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க? வயன் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு இப்போ ஏன்டா கத்துறேனா? அப்படி தான் வயன் இருக்கும் உனக்கு. எப்போ பார்த்தாலும் இப்படியே தான், எந்த ஃபோட்டோ கட்டினாலும் வேணாம் வேணாம் வேணாம். இப்போ இதை பார்க்க கூட இல்லை, ஆனால் உன் மூஞ்சி பார்த்தியா வேணாங்கிற மாதிரி தான் வச்சுருக்க. சரி கத்தாத, நான் பார்க்குறேன், பிடிச்சி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே இருக்க டென்ஷனில் இங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஒயனா அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறான். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒன்றும் பிடிக்கல தானே, ஃபோனை கொடு, சும்மா நையின்ட்டு எப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு போவாளோன்னு இருக்கு. வயன் வந்து அவனுக்கு சாப்பாடு வச்சுருப்பான். அப்படியே அந்த கரண்டியை கையில் பிடிச்ச மாதிரி அப்படியே ஜிக்கி நிமிர்ந்து பார்க்குறான். ஜிக்கி செம்ம டென்ஷனில் கத்திட்டு அப்படியே தள்ளிட்டு நான் போகிறேன், இதுக்கு மேலே இங்கே நான் பாட்டுக்கு எதையா பேசி தொலைஞ்சிருப்பாரு. அப்போ அவன் வருத்தான் அவனுக்கு தான் தெரியும், என்னதான் புரியுது, டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு ரூமுக்கு போயிட்டு அவனும் லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன். எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டு கிளம்பி வெளியே போயிட்டான். வயன் வந்துட்டு பின்னாடியே வந்து ஜேகே பார்க்குறா. ஜேகே செம்ம டென்ஷனில் வந்து வீட்டுக்கு போயிருப்பான். வயனுக்கு அழுகையாக வருது. என்ன பண்ண சொல்கிறேன், அடிக்கடி உங்ககிட்ட இப்படி தான் திட்டுவாங்க, ஆனால் எனக்கு மனசே வர மாட்டேங்குது. வச்சுட்டு வயனை அழுதுகிட்டே போய் அமைதியாக ரூமில் படுத்திருப்பா. இங்கே ஜேகே செம்ம டென்ஷனில் வீட்டுக்கு போயிருப்பான். வந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். மச்சா கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. என்னாச்சு, வீட்டில் என் கத்திட்டு இருந்த? வயன்டா ஏன்டா சின்ன பிள்ளை திட்டுற? சின்ன பிள்ளை நீ வேற சப்போர்ட் பண்ணாதா? என்ன டார்ச்சர் பண்ணுற? 2 வருஷமாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், ஒரு பையனுக்கு ஓகே சொல்கிறதில்ல. இந்த ரிஷி வேற கால் பண்ணி சண்டை கட்டுறா. அவள் வீட்டில் அதுக்கு மேலே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிக்குது தெரியுமா? விடுடா, இந்த டென்ஷனில் அவளை கத்திட்டியா? நீ இருடா, நீ எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுவேன். கேட்டால் சின்ன பிள்ளைன்னு என்ன தான் சின்ன பிள்ளை, எத்தனை மாப்பிள்ளை பார்த்துருப்பேன் தெரியுமா? அப்போல்லாம் பார்த்து சலிச்சு போயிட்டா. நம்ம வந்து இன்னும் பார்த்துட்ருக்கோம், அதனால டெய்லியும் பார்த்துட்ருக்கேன். ஒரு நாளுக்கு மேக்ஸிமம் 10 ஃபோட்டோ வச்சு காட்டியாரு, ஒன்று கூட பிடிக்கலன்றா. ஏடா ஒரு வாரத்துக்கு எத்தனை ஃபோட்டோ வருது, ஒரு ஃபோட்டோ கூட யாரும் பிடிக்காது. சரி கத்தாதடா, விடுடா 2 வருஷம்டா, ஒரு நாளா 2 நாளா அங்கே அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? என் லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு. இந்த ஒரே பிரச்சனைனால இவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா சரி, இங்கே இதையாச்சும் முடிக்கலான்னு பார்த்தா இதுவும் முடிச்சு தொலைய மாட்டேங்குது எனக்கு. டே சும்மாறா, கொஞ்ச நேரம் நீ கொஞ்சம் கம்டவுன் ஆகும் மச்சான். கோவத்தில் எந்த வார்த்தையும் விடக்கூடாதுரா, அமைதியாக இரு. ஆமாம், கோவத்தில் வார்த்தை விடக்கூடாது. அப்படியே எனக்கு வர காண்டுக்கு வயன் கழுத்து பிடிச்சிடலாமான்னு இருக்கு. பைத்தியக்காரோ சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் 2 பேர் பைக்கில் ஏறுறாங்க. எங்கிட்ட வண்டியை திருப்பி இருக்கா? இப்போ விஷயம் கூப்பிடணுண்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சைலண்ட்டாக இருக்கான். இவ்வளோலாம் டென்ஷன் ஆகாதடா, நார்மலாக இருடா. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து நீ லவ் பண்ணிவிட்டு இப்படி நடந்திருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் உனக்கு அந்த வருத்தம் என்னன்னு. 28 வயசுடா அவளுக்கும் எனக்கும். என்னை என்ன பண்ண சொல்லு? எனக்காச்சும் 28 வயசு பரவாயில்ல, 28 வருஷமாக எனக்காக அவள் காத்துட்டு கிடக்குறாடா. நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தப்போ அவளுக்கு 19 வயசு, அவளுக்கு 22 வயசில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்னும் வரைக்கும் எனக்காக சமாளிச்சிட்டு இருக்கா. இப்போ எவ்வளோ தான் இருக்குன்னு யோசிப்பார். பையனுக்கு கல்யாணம் பண்ணிச்சாதான் கல்யாணம் வேறு சொல்லிவிட்டாங்க. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது சில நேரம். சரி விடுடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ஜேகே காம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. 2 பேரும் நேராக வந்து விஷயோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. தான் உள்ளே போயிருப்பான். என்னடா இன்றைக்கி 2 பேர் வெளியே போகிறீங்களோ? ஆமாம் காலையிலே சும்மா அப்படியே வெளியே போயிட்டு காலேஜ் போகலான்னு. அநியாயம் பண்ணுறீங்கடா 2 பேரும் வர நீ சொன்னேன்னு சொல்லி காலேஜ் பஸ் வந்ததான் அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கா. நல்லா இருக்குடா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஊர் சுற்றுங்கன்னு சொன்னால் இப்போயே சுற்றுறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சுற்றுறது என்னத்தே கிக்காக இருக்கும். அங்கே பாரு உங்கள் மாமாவை. அவள் அப்படியே திரும்பி பார்த்தா உங்கள் மாமா சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. ஹாய் மாமா. வாடா. வர உங்கள் அழிச்சட்டி ஓவராக போயிட்டுருக்குடா. மாமா என்ன மாமா, ஜஸ்ட் ஒரு ½ hour ஊர் சுற்றுவோம், அது பொறுக்கலையா? எங்கிட்ட போ அவளை கூட்டிகிட்டு போ. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாடி ஏறி போனாங்க. அந்த பிள்ளை சைலண்ட்டாக பேகை மாட்டிட்டு நின்றுட்டுருக்கு. அப்பா ஒரு வழியாக வந்துட்டு எவ்வளோ நேரம்டா, வாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பேக்கை வாங்கி மாட்டிக்கிட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்துருக்கான். எங்கிட்ட போங்க, படிப்பியாடி ஒழுங்கா? படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேமா அந்த டேக்குள்ளே ஓடிருப்பா. ஜேகே வந்து இப்போ பைக் ஓட்டு உட்காந்துட்டான்.
வந்து அவன் பின்னாடி உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. வேகமா போடா மாமா, எவ்வளோ நேரம் தெரியுமா? கீரடி டே ஜேக்க மச்சான் கொஞ்சம் வேகமா போடா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு இவங்க 2 பேர் நேராக வந்துட்டு ஆஃபீஸ் போயிருப்பாங்க. ஜேகே போனோடனே விடாமல் ரிஷிக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். டே இருடா, இப்போ தானடா காலையில் பிரச்சனை முடிஞ்சு, ஏன்டா விடாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்க? அவளே பண்ணுவாடா, போடா. ஓ தலை வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே பார்க்குறான். ஜேகே சொல்லிட்டு அவன் பாட்டு போய் அமைதியாக அவன் கேபினில் உட்காந்துருப்பான். டேவும் போய் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு அப்பப்போ ஜேகே பார்க்குறான். ஜேகே அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ரிஷியும் வேலைக்கு வரல, அவங்களுக்கு கூடயே தான் உட்காந்துருப்பான். ரிஷியோட கேபினை ஃப்ரீயாக தான் இருக்கான்னு பார்த்துட்டு ரிஷி வரலையோ ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிஷி கால் பண்ணுறான். சொல்லிட்டேன், எங்கடி இருக்க? வீட்டில் தான். ஏன் ஆஃபீஸ் வரலையா? வரல, அதான் சொல்லியிருப்பான்ல காலையில். என்னடி இதெல்லாம் புது சண்டையாடி, இதுக்காக லீவ் போட்டிருக்கியா? போட்டேன், எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது தெரியுமா? எனக்கு புரியுது, நான் எங்கள் வீட்டில் நான் என்னடா சொல்லுவேன்? நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னது எங்கள் அம்மா நம்ப கூட மாட்டேங்கிறாங்க. ஒரு வேளை பொய் சொல்கிறோன்னு வேறு நம்புகிறாங்க. நான் எதுக்குடா பொய் சொல்கிறேன்? எனக்கு பைத்தியம் பிடிக்குதுடா. அவன்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கூடி நீயும். அவனை புரிஞ்சுக்கிட்டனால தான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி சரி விடு 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 விடு. சரி ஆஃபீஸ் இன்றைக்கி ஏன் வரல? காலையிலேயும் செம்ம டென்ஷன். வீட்டில் அம்மாட்ட வேறு சண்டை. அம்மா சண்டை போடுவோம், இன்றைக்கி ஆஃபீஸ் போக வேணாம், 2 பேர் வெளியே போகலான்னு சொன்னாங்க. ஷாப்பிங் போகலான்னாங்க. கிளம்பிட்டுருக்காங்க, அதனால தான் வீட்டில் இருக்கேன். ஆஃப்டர்நூன் போல் வந்துடுவேன். அவன்கிட்ட சொல்லாத ஆஃப்டர்நூன் வரேன்னு. கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும் தலைவலியிலே. வர வர ரொம்ப பண்ணுறடி. என் மச்சான தலைவலியிலே உட்காரட்டும்னு அசால்ட்டாக சொல்கிறேன். உட்காரட்டும், இங்கே நானும் தான் தலைவலியில் இருக்கேன். சரி சரி விடுங்க விடுங்க, நல்ல கப்பல் டீ 2 பேரும். சரி விடு, உனக்கும் இப்படிலாம் ஒரு நாள் வரும்டா, அப்போ தெரியும்டா. சரி சரி சாப்பிட விடாதம்மா தாயே, தாயே சாப்பிட விடாத. சரி போ. சரி 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 என்ன மதியம் வரையில? வரேன். அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. அப்புறம் மதியம் 2 பேர் கேன்டீனில் சாப்பிடாதீங்க, சமைச்சு நானே எடுத்துகிட்டு வரேன். ஐயோ எனக்கு இன்னும் வாழணும்னு ஆசை இருக்குடி, கல்யாணம் கூட பண்ணலடி. சோவடிச்சிருவேட்டே உன்னைய, சமைச்சு கொண்டு வரேன், அவனையும் வெயிட் பண்ண வை. சரி சரி வந்துடுவியா லஞ்சுக்குள்ளே? லஞ்சுக்குள்ளே வந்துடுவேன், வெயிட் பண்ண வை. அவனை ரொம்ப யோசிக்க வேணான்னு சொல்லு. காலையில் ஏதோ டென்ஷனில் கத்திட்டேன் நானும். அவன் ஓகே தானே? ஓகே தான். அவன் தங்கச்சி தான் செம்மையாக காலையில் சண்டை கட்டிட்டு வந்தான். ஃபைன் கிட்டேயா? ஏண்டா? இங்கே எந்த டென்ஷனில் போய் அப்படியே அவன் மேலே இறக்கிட்டான் போல். செம்மையாக கத்திட்டானா. அவளும் என்ன பண்ணுறான்னு தெரில. நான் அதுக்கப்புறம் அவளுக்கு கால் பண்ணும். சரி பண்ணி பேசு, நீ பேசினா அவன் நார்மலாகிடுவா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் வச்சுட்டு ஒயனுக்கு கால் பண்ணியிருப்பான். ஒயன் இன்னும் பெட்டில் அழுதுகிட்டே படுத்திருப்பா. அவட்டே கால் பார்த்தோன்னே மாமாவா, மாமா எதுக்கு கால் பண்ணுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லு மாமா. வயன் இன்னும் அழுதுட்டுருக்கியா? இல்லை மாமா, தூங்கிட்டு இருந்தேன். வயன் பொய் சொல்லாத, எனக்கு உன் வாய்ஸ் வச்சா நல்லா தெரியும். சரி சொல்லு, என்ன பண்ணிகிட்ருக்க? படுத்துருக்கேன் ரூமில். சாப்பிட்டியா? சாப்பிட்லாம், போய் தான் சாப்பிட்ணும். வயன் ஏன் வயன் அழுவுற? அண்ணா ஏதோ டென்ஷனில் கத்திட்டான் வயன். போ, அவன் எப்படி சொன்னால் தெரியுமா அப்படி சொல்லிட்டு வயன் நடந்த எல்லா சண்டையும் சொல்கிறா. காலையில் அவளுக்கும் ரிஷிக்கும் சண்டையாம். அவனுக்கும் ரிஷிக்குமா? ஏன் என்னாச்சு? சொன்னால் என்ன பண்ணுவேன்? தீர்த்து வைப்பேன். தீர்த்தெல்லாம் வைக்க வேணாம், அதெல்லாம் அவங்களே தீர்த்துப்பாங்க. நீ அதெல்லாம் எதுவும் யோசிச்சுட்டு அழுதுட்டுருக்காத, சரியா? நார்மலாக இரு. அண்ணா ஓகேவா? அண்ணா ஃபீல் பண்ணுறானா? தங்கச்சி திட்டானேன்னு சொல்லி சார் கொஞ்சம் ஃபீலிங்ஸில் தான் இருக்கார். இல்லை எனக்காக இருக்காது, ரிஷிக்காக தான் இருக்கும். எனக்கு தெரியும். அப்படி என்னடி தெரியும்? அவன் ரிஷிக்காக தான் அப்படி இருப்பான், எனக்கு தெரியும். சரி இரு பாரு, இப்போ பாரு, உங்கள் அண்ணன் உனக்காக ஃபீல் பண்ணுறானா ரிஷிக்காக ஃபீல் பண்ணுறான்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஆமாம், நீ பாட்டு எதாவது போய் கேட்காத, வேலையை பாரு. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். மதியம் கொண்டு வரவா? இல்லை ரிஷி கொண்டு வரணும். சரி சரி வைக்கிறேன். இருடி, இப்போ பாரு, உங்கள் அண்ணன் யாருக்காக ஃபீல் பண்ணுறா, நான் சொல்லாமல் ஃபோன் வைக்க மாட்டேன். மணி சும்மா இருமாம்மா. இருடி. சரி எப்படி சொல்லிட்டு என்ன அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கா. என்னாச்சுடா? ஒன்றுடா, சும்மா தான் ஃபைல் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு வந்து சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். மூஞ்சி மோரக்கட்டையை பார்த்தா எனக்கு தெரியாதா? சொல்லு என்னாச்சு? காலையில் வாங்கிட்டு ரொம்ப கத்திட்டேன்டா. என் பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் திட்டேன். அப்போ நீ ரிஷிக்காக ஃபீல் பண்ணலையாடா? அவளுக்காகலாம் இல்லைடா, அவளாம் வந்தால் பேசிடுவா. எனக்கு தெரியும், அவள் எப்படியும் மதியம் வருவா, சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு வருவா. எனக்கு தெரியும் அவளை பற்றி. ஆனால் வயன் நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃபீல் பண்ணுவாடா. அம்மாவும் ஊரில் இல்லை, அப்பாவும் ஊரில் இல்லை. அவள் பாட்டுக்கு இதே வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்க போகிறா. சாப்பிட்டாலானும் தெரில. காலையில் நான் வேறு சாப்பிடவே இல்லைடா. கோவத்தை தள்ளிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறான்னு தெரிலடா. ஓவராக பேசிட்டேன் மச்சான், கொஞ்சம் அளவாக பேசியிருக்கான்.
பாவம் சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். டே வந்து சரி ஃபீல் பண்ணால் அதெல்லாம் ஒயின் சாப்பிட்ருப்பா. அவன் தெரியாதுடா, சாப்பிடவே மாட்டான். நான் திட்டேன்னா போதும் அழுன்னு அழுவா. அண்ணன் திட்டிடுச்சுன்னு. சில நேரம் நைட்டு வரைக்கும் சாப்பிடாம இருப்பாடா அண்ணன் திட்டிச்சுன்னு சொல்லி. வம்சம் யோசிக்கவே இல்லை. நாய் மாதிரி கோவப்படுத்துறா எனக்கு விருநாயாட்டம். நானும் அதை தான்டா சொன்னேன், நீ வாயை மூடுடா வேறு. உடனே அவகிட்ட கத்தும்போது அந்த சொல்லுவாங்களே உரிமை எடுக்க இடத்துல கத்திடுவோம், அந்த மாதிரி கத்திப்பிட்டு வந்துடுறேன். ஆனால் பாவண்ட குழந்த போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். டே வந்து காதில் ஃபோன் எடுத்து வச்சுட்டு, என்னடி சரி அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுது, நீ அண்ணன்கிட்ட வந்து ஒயின் சாப்பிட்டுருச்சுன்னு மட்டும் சொல்லு, நான் போய் சாப்பிட்றேன். சமாதானம் ஆகிட்டியாடி? அவ்வளோதான், எங்கள் அண்ணன் வந்து தான் பண்ணது தப்புன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிச்சுல, சொன்ன சமாதானம் ஆகிட்டேன். டேங்கப்பா, ரியலைஸ் பண்ணால் போதும். ரியலைஸ் பண்ணால் போதும், நம்ம பண்ணுற தப்புன்னு சொல்லி நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அதுவே போதும். நல்ல பாலிசிடி. நல்ல பாலிசி தான். உன் புருஷன் தப்பிச்சுப்பான். ஏன் மாமா? தப்பு பண்ணிட்டு நான் பண்ண தப்பு தாண்டி பொண்டாட்டின்னு சொன்னால் எவ்வளோ கோவந்தாலும் நீ உடனே சமாதானம் இருப்பல. ஆமாம், என் புருஷன் தப்பிச்சுக்குவான் தான். ஆமாம் தானே மாமா? ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சிரிச்சிருப்பா வேணுன்ட்டு. ஆமாம் மாமா, நீ கண்டிப்பாக தப்பிச்சுப்பா. உங்ககிட்ட நான் ரொம்ப சண்டையே கட்ட மாட்டேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். உங்ககிட்ட சண்டை கட்டிட்டு நான் எங்கே போக போகிறேன்? என்னடி சைலண்ட்டாக இருக்கா? சாப்பிட போகிறேன் மாமா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஃபோன் வச்சுருப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் போய் சாப்பிட்ருப்பா. மதியமாக ரிஷியும் வந்து வந்திருப்பா. ரிஷி வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க. ரிஷியும் வந்துட்டு டே கிட்ட வந்துட்டு நார்மலாக பேசிட்டு, சரி கொஞ்ச நேரம் தள்ளி போறியா, நாங்கள் 2 பேரும் புரியுது ஓவராக பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சாப்பிட்டு வந்துச்சு போயிருப்பான். டே மச்சான் பேசு ஓவராக பண்ணாதுன்னு 10 நிமிஷம் தான் நீயே துரத்திருப்ப, ஆள் துரத்துற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். டே அப்படி இல்லைடா அப்படின்னு ரிஷி வந்து ஜேக்கு கையை பிடிச்சிட்டு, ஜேக்கே அது சாரிடா, காலையில் செம்ம டென்ஷன் தெரியுமா, வீட்டில் ரொம்ப இது பண்ணிட்டாங்க, அதனால தான் கத்திட்டேன், மன்னிச்சிருப்பான். பரவாயில்லம்மா, எனக்கு ஒன்றும் உன் மேலே வருத்தம்லாம் இல்லை. சரி விடு, புரியுது, சரி விடு, எல்லாம் சரியாயிரும். சீக்கிரமாக வயனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாப்பிளையும் வந்து செட் ஆயிடுவான். வயனும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுவா, நம்மளும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். நானும் அதுக்கு தாண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மாற்றி பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அவ்வளோதான் இவங்க சண்டை. இதுக்கு போய் ஒயனை கத்திருக்கான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்துட்டு அவன் வேலை பார்த்துட்டு டேவை பார்த்துட்டு, ஒயன்ட்ட பேசினியாடா? பேசினேன். நார்மலாகிட்டா இல்லை? நார்மலாகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஈவினிங்காக வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து டே வந்து கிளம்பியிருப்பான். டே மச்சான், அது இந்த பைக் சாவி நீ கொண்டு போய் ரிஷியை வீட்டில் விட்டுட்டு நீங்கள் நான் அந்தவங்க பிக் பண்ணிக்கோ. சரிடா. எங்கே 2 பேரும் எப்பவும் போல கெஃபே தானா? கெஃபேவா? தெரிலடா, வெளியே போகலாம், காலேஜ் வாமாமான்னு மட்டும்தான் சொன்னான், மற்றபடி வேறு எதுவுமே சொல்லடா. வர அவள் பண்ணுறா பாரு ஒரு திமிரு, முடியல என்னால், வான்னு ஆர்டர் போடுறா. அப்பா முடியல என்னால், சரி நான் போயிட்டு வரேன். சரிடா பாய்டா. பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து சீக்கிரமாக கிளம்பி போயிருப்பான். இங்கே ஜேகேவும் ரிஷியும் வந்துட்டு அவங்க 2 பேர் ஒன்றா வெளியே போயிருப்பாங்க. டே வந்து அந்த பொண்ணு கூட்டிகிட்டு நேரம் ஒரு கெஃபே தான் போயிருப்பான். ஏன்டி இப்படி பண்ணுற? ஆமாம் நீ அமைதியாக உட்காருமாமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனு சைலண்டாக உட்காந்துருப்பான். அவனை ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேக்லாம் சாப்பிட்டு 2 பேர் கிளம்பியிருப்பாங்க. ஜேகே தான் வந்து 2 பேர்த்தையும் பிக் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ ஒரு வழியாக கொண்டு போய் அவளை வீட்லேயே விட்டுருப்பாங்க. அவங்க அத்தை அப்படியே டேவை பார்த்துட்டு, ஏண்டா காலையிலேயும் லேட்டாக கூப்பிட்டு போகிற, லேட்டானா அவளுக்கு 10 மணிக்கு காலேஜ்னால் நீ காலையில் ஒரு 9:15 போல் தான் கூட்டிகிட்டு போகிற, வெளியெல்லாம் சுற்றி காட்டிட்டு 10 மணிக்கு தான் கொண்டு போய் விட்ற, ஈவினிங் அநியத்துக்கு 7:30 கடை கொண்டு வந்து வீட்டில் விடுவேன், அநியாயம் பண்ணுறடானா நீ. இப்போ அத்தை 7:30 நான் தான் டானு கொண்டு வந்து பத்திரமா விட்டுட்டேன், இல்லை இது பத்தலையா அத்தை உனக்கு? பத்துது. சரி வா இங்கே சாப்பிட்லாம். இல்லை தாங்க ஒயின் சமைச்சு வச்சிருப்பா. ஏண்டா இங்கே நம்ம வீட்டில் சாப்பிட்றதும் அடுத்த வீட்டில் சாப்பிட்றதும் ஒன்றாடா. இங்கே நம்ம வீட்டில் சாப்பிட அடுத்தவங்க வீட்டில் ஒன்றும் சாப்பிட வேணாம். அத்தை அது ஒன்றும் அடுத்தவங்க வீடு கிடையாது, அதுவும் அத்தை வீடு தான். பக்கத்து வீடெல்லாம் அத்தை வீடெல்லாம் ஒன்றும் ஆகாது. சும்மா அத்தை வீடு சொத்தை வீடுங்க அதரா, சும்மாறா இங்கே சாப்பிடு. இல்லை அவள் எனக்காக சமைச்சிருப்பா. அப்போ அவள் தான் முக்கியம், நாங்கள் முக்கியம் இல்லை. ஏண்டா உங்கள் அப்பாவோட தங்கச்சி நான் முக்கியம் இல்லை, பக்கத்து வீட்டில் இருந்துட்டு உங்கள் அப்பா தங்கச்சின்னு சொன்னோடனே அவங்க வந்து உனக்கு அத்தை ஆகிட்டாங்க, உங்கள் அத்தை மக சமைக்கிறான்னு சொல்லி இங்கே வேணாங்கிற. நல்லா வருவியே தத்த ரொம்ப பேசத்த, கொஞ்சமாக போட்டு கொடு, நான் சாப்பிட்டு கிளம்புறேன், அவள் எனக்காக சமைச்சு வச்சுருப்பா. ரொம்ப தான் பண்ணுறான். இங்கே பாருடி இவனை. மாமா சாப்பிட்டு போமாம்மா, சமைச்சிருப்பாடி, சரி கொஞ்சமாக சாப்பிடுமாம்மா. ஓ நீ பாரு விஷி இரு அப்படின்னு சொல்லிட்டு விஷி போய் தட்டில் போட்டு வந்து காட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து காட்டியிருப்பா. அவள் கூட்டிகிட்டு இருக்கும்போது, பாத்தியா நம்ம சாப்பிடுன்னு சொல்கிறோம், ஊங்க மாட்டேங்கிறான், போகிறேன்டா. அவள் ஊட்டினோன்னு திங்கிறான். எப்பா ரொம்ப பண்ணுறடா, அநியாயம்தான். போத்த கண்ணு வச்சுக்கிட்டேன் பாருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. இப்போ ஊட்டி விட்டு, இப்போ போதுமா, ரொம்ப தேங்க்ஸ்டி, 4 வாய்க்கு அப்புறம் நீயே சாப்பிட்டதுக்கு. அப்புறம் நீ அங்கே போய் சாப்பிடணும், இல்லாட்டி ஒயினுக்கு வச்சுப்பால. அதான் அத்தை சொன்னால் இங்கே எங்கே புரிஞ்சுக்குதானே. சின்ன போய்ட்டு பாய். பாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாய் காட்டி ரூம்க்கு போயிருப்பா. என்னடி
என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துகிட்டே வந்து திரும்பி பார்க்குறா. இன்னும் 1 வீக்கில் லவர்ஸ் டே வருது, என்ன 2 பேர் வேலண்டைன்ஸ் டேலாம் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கீங்களா இல்லையா? ம் பண்ணுவோம். உனக்கு என்னம்மா? பண்ணுங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டா பரவாயில்ல. அப்பா இன்னும் உனக்கு எத்தனை வாரண்டி காலேஜு? அது ஒரு 3 வாரம் இருக்குமா, அவ்வளோதான். அப்போ ஒரு மாதமாடி? ஆமாம், இது இல்லாமல் 3 வாரம்னா 1 மாதம் தான். ஆமாம்மா. அதுக்கப்புறம் சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை வச்சிடலாம். எப்பா எப்படியாச்சும் ஒன்று பிடிச்சி அவன் கையில் கொடுத்துடணும், அப்போ தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். இப்போ எனக்கு நிம்மதியாக தான் இருக்குது, ஆனாலும் அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது நிம்மதியாக இருக்கும். வேலண்டைன்ஸ் டேக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு அவன் கூட ஸ்டே கூட பண்ணிக்கோ. நெவர் தாய், போடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழே போயிருப்பாங்க. அந்த பொண்ணு திரும்பி வந்துட்டு மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வந்து வீட்டுக்கு வந்திருப்பான். ஒயின் வந்துட்டு மாமா அங்கே சாப்பிடுவா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே சாப்பிட்டு வந்திருப்பான். 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டு ஒன்றா உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஜேகே மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் ஒயின் பார்த்துட்டு. கொஞ்ச நேரம் படத்தை பாடுறான். இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். அட போட பைத்தியக்காரா அப்படிங்கிற மாதிரிட்டு ஒயின் தான் உட்காந்து சின்சியராக படம் பார்த்துட்டு இருக்கான். ஃபோனில் வந்து அப்பப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்குது. ஒயின் வந்து திரும்பி பார்க்குறங்க. சாரி நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறேன் அப்படிம்பா. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து சைலண்டில் போட்டு அவனும் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் 2 பேர்த்து கூட படம் பார்க்க வந்துட்டு நான் சும்மா தூங்கியிருக்கலாம் தெரியுமா? சரி கத்தாத படம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பார்க்க சொல்கிறாங்க. ஒயின் படம் பார்த்தா இவங்க 2 பேர் திரும்ப மெசேஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. போனால் பைத்தியக்காரங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒயினுக்கும். ஒயின் அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு நான் தூங்க போகிறேன். சரி பை 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஒயின் அனுப்பி வச்சுட்டு அவங்க படுவுக்கு வந்து திரும்பி வேறு ஏதோ படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒயின் பார்த்துட்டு இவங்க வேலைக்கு போகிறாங்க என்ன பேர், ஆனால் டெய்லி ராத்திரி படம் பார்க்குறாங்க, ஒழுங்காகவே தூங்க மாட்டேங்கிறாங்க. எங்கே தான் தூங்குவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஒயின் போயிட்டு அமைதியாக தூங்கியிருப்பா. 2 பேரும் படம் பார்த்துட்டு அப்படியே படம் தூங்கியிருப்பாங்க டயரில். ஒயின் காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது 2 பேரும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஒயனோட கண்ணு மொத்தமாக டே மேலே தான் இருக்குது. அச்சுவே அழகுப்பட்டா எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து டேவை பார்த்துட்டே வந்து அவளும் குக் பண்ண போயிருப்பா. ஸோ அவள் சமைச்சிட்டு அப்பப்போ எட்டி பார்க்குறது 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மணி பார்த்தா 7 தான் ஆகுது. ஒயின் அதுக்காட்டியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ ஒயின் சமைச்சு முடிக்கும் போது 2 பேரும் முழிச்சிருப்பாங்க. வந்து நான் போய் அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிறான். அவள் தலையெல்லாம் நல்லா மெஸ்ஸியாக இருக்குது. அவள் அப்படியே வந்து கண்ணு தேய்ச்சிட்டே வந்து வீட்டுக்கு கிளம்புறான். ஒயின் அப்படியே ரசிச்சு டேவை பார்த்துட்ருக்கா. ஜேகே வந்துட்டு நிறையா இருந்துச்சு ரூமுக்கு போயிருப்பான். ஸோ 2 பேரும் அந்த இருந்தாலும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும் 1 ஹவர் ஆக்கியிருப்பாங்க. ஒயின் வந்து 2 பேத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. வரும்போதே உள்ளே வரும்போதே ஃபோன் பேசிகிட்டே வரான். வரேன்டி விஷி அம்மா நீ சீக்கிரமாக வாமாம்மா, நீ வர நீ அநியாயம் பண்ணுறடி, உன்னை நான் வெளுக்க போகிறேன். மாமா அப்புறம் எதுக்கடி நீ காலேஜுக்கு போதும் பஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டுற, தேவையில்லாமல் அந்த தண்டை காசு உங்கள் அப்பா எதுக்கு கட்டுறானே தெரில. எங்கள் அப்பா தானே கட்டுறாரு, உனக்கு என்ன கஷ்டம்? ஆமாம் எனக்கு என்ன கஷ்டம், ஒழுங்காக பெட்ரோலுக்கு நிலையில் நீ காசு கொடு. போ என்ன போ, காலையிலையும் உன்னை பிக் பண்ணணும் ஈவினிங்கும் பிக் பண்ணணும், ஒழுங்காக பெட்ரோல் பாஸ் கொடுத்துட்டு நீ அந்த பஸ்ஸை கட் பண்ணு. சரி இப்போ உனக்கு என்ன பெட்ரோல் காசு தான் உனக்கு பிரச்சனையா? ஆமாண்டி இரு ஜிபே பண்ணுறேன். பண்ணு ஒரு 1000 ரூபா பண்ணு. ஏண்டா பெட்ரோல் 1000 ரூபாய்க்கே போடுவேன்? இத்தனை நாள் கூட்டினதுக்குலாம் எவண்டி காசு தருவான்? அட்ட பாவி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா. இவன் ஸ்பீக்கரில் போட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே ஃபோனை பேசிகிட்டே வந்திருப்பான். அவன் பார்த்துட்டே இருக்கா, வந்துட்டே பேசிகிட்டே இருக்கான். ஸோ பேசிகிட்டே தான் சாப்பிட்ருப்பான். ஜேகே வந்துட்டு அவன் ஆளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். வயன் சைலண்ட்டாக 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்கா. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பைக்கில் போகிறாங்க. எங்கிட்டு போகிறீங்களா? ஆமாண்டி இன்றைக்கி விஷயம் பிக் பண்ண போகிறோம். ஏன் விஷி பஸ்ஸில் போகிறது இல்லையாட்டி? வந்து பதில் சொல்ல வந்திருப்பா. அதுங்காட்டி ஜிகே வந்துட்டு மச்சா மிஷரா யார் கூட போனால் உனக்கு என்ன, போய் மூடிட்டு வேலையை மட்டும் பார்க்குறியா? நார்மலாக தானே கேட்டேன், இப்போ எதுக்கு நான் என்னை திட்டுற? சொன்னேன் நீ வீட்டுக்குள்ளே போ. எப்போ பார்த்தாலும் வெளியே நின்றுக்கிட்டே இருக்கா. ஈவினிங் நாங்கள் வர வரைக்கும் வெளியே உட்காந்துருக்க, காலையில் நாங்கள் விஷயம் கூட்டிகிட்டு இங்கே கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இப்போ என்ன வாசலில் தானே உட்காந்துருக்க, அது வெளியே கேட் தான் இருக்குல்ல, கேட் இருந்தால் இஷ்டத்துக்கு உட்காருவியா? போதும் ரொம்ப பேசாத, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேமா வீட்டுக்குள்ளே போயிருப்பா. மண்டே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கர்ரா இப்போ எதுக்குடா அவகிட்ட கத்துற? நான் தான்டா பேசுகிறேன், நீ வர பேசினாலே ஏன்டா கத்துறங்கிற போடா, நீ வர கத்துற மாதிரி தான்டா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் விஷயம் பிக் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பாங்க. வயன் வந்துட்டு அவங்க போகும்போது டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி போகிறோம் அப்போ சக்காலத்தினாலும் அப்படி உட்காந்துருக்கோம். அப்படியே வர காண்டுக்கு 2 கையை வெட்டி குழம்பு வச்சிடலாமான்னு இருக்கு. வயன் இப்படி கொலகாரியாட்ட பேசுகிற, கையை விட்டு குழம்பா? இல்லை வேணாம் வெட்டி நாய்க்கு போட்டுரும். இல்லை அது ஒரு ஆசிட் சொன்னாங்க, அதை வாங்கி அவள் போல. வயன் வடையடே அட பைத்தியக்கார வயன் எப்படி பேசுகிற? இதுக்கெல்லாம் காரணம் அந்த எஃப்எஃப் தான். எஃப்எஃப் கேட்டு இப்படி கெட்டு போயிட்டியா வயன்? சைக்கோ எஃப்எஃப் பார்க்குறத ஸ்டாப் பண்ணணும். அதெல்லாம் கேட்டு தான் இப்படி பேசுகிறோம். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அதுக்கப்புறம் நிறைய வீட்டுக்குள்ள ஓடிருப்பா. அப்படியே ஒரு 1 வீக் போகுது. ஒயனோட அம்மா அப்பா இன்றைக்கி வந்திருப்பாங்க. ஒயனோட அம்மா ஒயனை பார்த்துட்டு என்னடி உடனே 1 வீக்காக ஃபோட்டோ காட்டினானா இல்லையா? ஒயனை வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்து சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. நைட் ஆகிருக்கும். ஒயன் வந்துட்டு காட்டினாம்மா எதையாச்சும் பிடிச்சிருக்குன்னு சொன்னியா இல்லையா?
அது அப்படிங்கும்போது ஜேகே வந்து வெளியே உட்காந்துருப்பா. உன் பிள்ளை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிடுச்சுனா தான் அதிசயம். ஒரு வாரம் இல்லை, நம்ம 2 வருஷமாக ஃபோட்டோ காட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கே ஓகே சொல்லு, இந்த ஒரு வாரம் ஃபோட்டோக்கா ஓகே காட்டுறா? எத்தனை நாள் எத்தனை ஃபோட்டோஸ் தெரியுமா? எனக்கு டென்ஷன் ஆகுதுமா வர வர. சரி கத்தாந்திரா, என்ன நினச்சிட்ருக்கடி நீ? அது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து சைலண்டாக பார்க்குறா. லவ் பண்ணுறியான்னு கேட்டால் அந்த மயிரும் கிடையாதுங்கிற, கல்யாணம் பண்ணுற ஐடியாவும் இல்லை, என்ன தான் ஆகலான்னு இருக்க? ஒரு வேளை சிஸ்டர் ஆகலான்னு நினைக்கிறேன். அப்படியாச்சும் வாங்கி தொலைஞ்சிறேன், நான் அவனுக்காச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன்னை வச்சுட்டானா வயன் எனக்கு வர வர டென்ஷன் ஆகுது தெரியுமா? இப்போ நீ ஏமா என்ன திட்டுற? என் ஃப்ரெண்டோட பொண்ணோட கல்யாணத்துக்கு தான் போயிருந்தேன். ஒரு வாரம் எவ்வளோ கிராண்டாக எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தா தெரியுமா? எனக்கும் உனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நீ பண்ணுற வேலைக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் போல, முகரையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. வயன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் சாப்பிட வந்திருப்பாங்க. வயனோட அப்பா வந்து அவர் பாட்டு சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. வயனோட அம்மா வயனை திட்டிகிட்டே இருக்காங்க. வயன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. அவளால் சாப்பிடவே முடியல. சாப்பிடும்போது யாராவது திட்டா நமக்கு தொண்டைக்குள்ளே இறங்கவே இருங்காது. போதும் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும் வயனுக்கும். வயனை வந்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கா. கொஞ்சத்துலேயே போதும்னு சொல்லியிருப்பா. கொஞ்சோன்னு சாப்பாடை சாப்பிட்டு கையை கழுவிட்டு அமைதியாக வந்து உட்காந்துருக்கா. அவங்க அம்மா அப்பயும் திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை அவங்க அம்மா பார்த்துட்டு, சரி போது விடு, சும்மா ரெடி கொஞ்ச நேரம். என்ன சும்மாரு? நீலாம் பார்த்து பார்த்து எனக்கு பார்த்து பிடிக்கலன்னு சொல்லி எவ்வளோ வெறுப்பாக கத்திட்டு நின்றுருக்க. ஆனால் என்னால் அப்படி விட முடியல. என்ன பண்ணுறது? தருதலையை பெற்று தொலைஞ்சிட்டேனே. விட்டுப்போ கிளப்பிட்டு போய் அந்த பாத்திரத்தை விளக்கு. பாத்திரம் விளக்குற சோப்பு தீர்ந்து போச்சுமா. ஷோ போய் வாங்கிட்டு வந்து தொலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு வயனும் காசு எடுத்துகிட்டு சைலண்ட்டாக வெளியே போயிருப்பான். வந்துட்டு அவங்க அம்மா அப்பா இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதிகபட்சம் வீட்டுக்கே வர மாட்டாங்க. அவன் வெளியே உட்காந்துட்டு சும்மா ஃபோன் நோண்டிகிட்டு இருந்திருப்பான். அவன் அப்படியே பார்க்குறான். வயன் வந்து சைலண்ட்டாக போயிட்டுருக்கா. ஜேகே வந்துட்டு அவன் பாட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பான். வந்துட்டு என்னாச்சுடா? அதுவா, எப்பவும் போல் சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு கூலாக பதில் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். அந்த தங்கச்சி வெளியே போகிறா. கோச்சிட்டுலாம் போடடா, பாத்திரம் அவங்க சோப்பு தான் அவங்க போயிருக்கா, அவள் போய் கோச்சிட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூலாக உட்காந்து ஃபோன் பார்த்துருக்கான். எப்படா அவ்வளோ அழகாக தாங்கன்னு தாங்குனீங்க, இப்போ கற்றுன்னு கத்துறீங்க? என்னடா உங்களால் எப்படிலாம் முடியுது? உனக்கு ஒரு தங்கச்சி தான் தெரியும், பொத்து உடனே இதே சொல்லுவான். பாவம் அந்த பிள்ளை. நீங்கள் கத்து என் வீடு வரைக்கும் கேட்டுச்சு. பக்கத்து வீடு தான்டா நீ, ஒன்றும் லண்டனில் இல்லை, நீ பக்கத்து வீடு தான். ஆனால் நீங்கள் பேசுனதா அப்படி கேட்டுச்சு, அப்படி கத்துறீங்க அவளை. போடா, வர ஏன் தான் இப்படி பேசுகிறீங்களோ, சின்ன பிள்ளை, நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லிட்டான். பாட்டு கூலாக வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். உனக்கு தங்கச்சி மேலே பாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன்டா. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வரும், நீ போங்கிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளியே வந்துருப்பான். வயன் இன்னும் வந்திருக்க மாட்டா. வந்து வயனை தேடி வரான். ஏன்னா 1/2 hour இருக்கும் வயன் போய். ஒரு பாத்திரம் வளர்க்குற சோப்பு போக 1/2 hour அப்படின்னு சொல்லிட்டு பையன் தேடி வந்திருப்பான். அது வந்து ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான். வயன் வந்து அந்த சோப்பை வாங்கிட்டு வெளியே வந்து சேர்லாம் போட்டிருப்பாங்க. அதில் சைலண்ட்டாக ஒரு சேரில் உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. வந்து ஆப்போசிட்டில் உட்காடுறான். அப்போ தான் வயன் வந்து நிமிந்து பார்த்துட்டு, என்னம்மாம்மா கடைக்கு வந்தியா? இல்லைப்பாம்மா இங்கே உட்காந்துருக்கா. உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை. என்னாச்சுடி? எப்பவும் போல தான், வீட்டில் அம்மா திட்டினாங்க. அன்னைக்கு அண்ணன் திட்டுச்சு, இன்னைக்கு அம்மா திட்டுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சைலண்ட்டாக உட்காரா. வயன், உனக்கு என்ன தான் பிரச்சனை? நீ அதையாச்சும் என்கிட்ட சொல்லு. மாமா நீயே ஸ்டார்ட் பண்ணாத மாமா. வயன்மா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிச்சிட்டு வயனோட ஷோல்டரை பிடிச்சிட்டு, நார்மலாக தான் கேட்குறேன், ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து தலையை குனிஞ்சிட்டான். எந்திரி வா போகலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். ஆல்ரெடி நீ வீட்டிலேருந்து வந்து 1/2 hour ஆச்சு. ஆனால் என்னை தேடி யாருமே வரலையே, நீ மட்டும்தானே வந்த. யாருக்குமே என் மேலே அக்கறையே இல்லை மாமா. கல்யாணம் தான் ஒரு பொண்ணோட லைஃபா? கல்யாணம் பண்ணலன்னா அந்த பொண்ணு என்ன அம்மா அப்பாவுக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்கலையாப்பா உங்களுக்கு? இங்கே பாரு வயன், போமாம்மா எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு யாருமே பிடிக்கல, அண்ணன் பிடிக்கல, அம்மா பிடிக்கல, அப்பா பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அழுகுறா. வந்து ஹக் பண்ணிட்டு, வயன் ஒன்றும் இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து வயன் எந்திரிச்சு நடந்து வரா. ரொம்ப சைலண்டாக வந்துட்டுருக்கா. வயனை பார்த்துட்டு, வயன்மா அது போமாம்மா, பிடிச்சா தானே மாமா கல்யாணம் பண்ண முடியும், பிடிக்கலன்னா எப்படி பண்ண முடியும்? இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறேன். ஒரு வேளை எனக்கு அவங்கள கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமாக பிடிக்கலன்னா என்னால் என்ன வரவா முடியும்? அதுக்குன்னு கஷ்டப்பட்டுட்டு வாழவுமா முடியும்? பிடிக்கலன்னு சொன்னால் இவ்வளோ சண்டை நடக்குது, எப்படி கத்துறாங்க பாரு. உங்கள் வீட்டில் அடிக்கடி எங்கள் வீட்டு சவுண்ட் கேட்குது தானே, அப்படி கத்துறாங்கல்ல. ஃபைன், முதல்ல நீ சொல்லுவேல, சிரிக்கிற சவுண்ட் கேட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு நீயும் வந்து விளாண்டுட்ருப்ப. இப்போலாம் நீ அப்படி வரதே இல்லை. இப்போ பார்த்தாலும் சண்டை கட்டுற சவுண்ட் கேட்டு வரேன், இல்லைன்னா நான் அழுகுற சவுண்ட் கேட்டு வரேன். அது மட்டும்தானே கேட்குது. அவள் அப்படியே வந்து டேவோட ஃபேஸை பார்த்து கேட்டிருப்பா. வந்து சைலண்ட்டாக ஆமாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் என்கிட்ட ஷேக் பண்ணியிருப்பான். ஒயின் வந்து சைலண்ட்டாக அப்படியே அந்த நிலையில் பார்த்துட்டே நடந்துட்டுருக்கா. வந்து ஒயினோட ஷோல்டர் பிடிச்சிட்டு, இங்கே பாரு,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே டேவை நிமிர்ந்து பார்க்குறான். எல்லாம் ஒரு நாள் மாறிடும். உனக்கு பிடிச்ச பையன் உன்னை தேடி வருவான். அப்போ எல்லாம் மாறி ஹாப்பியாக மாறிடுவா தெரியுமா? அப்போ இதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியாது. அப்போ பார்த்துக்கலாம். பையன் அப்படியே வந்து டேவை பார்த்துட்டு, எனக்கு பிடிச்ச பையன் வரவே மாட்டாமாம்மா. எனக்கு தெரியும். பையன் அப்படிலாம் இல்லை பையன், எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு பையன் வந்து அப்படியே டேவை பார்க்குறேன். இப்போ 2 பேரும் இருட்டான பிளேஸில் நிற்கிறாங்க. அதாவது வெளிச்சம் இருக்கும், அப்புறம் இருட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வெளிச்சம் இருக்குது, அப்புறம் இருட்டாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ரோடு. லைட்டு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கேப்பிட்டு போட்டிருக்காங்க. 2 பேரும் ஒரு இருட்டான பிளேஸில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஒயின் வந்துட்டு டே ஷோல்டரில் கை வச்சுருப்பான்ல, அதை எடுத்துகிட்டு அப்படியே டேவோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு ஒன்று தான் பிடிக்குமாம்மா. டே அப்படியே ஷாக் ஆகிருப்பான். ஒயினுக்கு அந்த இருட்டுலையோ அந்த நிலா வெளிச்சத்தில் டே ஃபேஸ் அவ்வளோ அழகாக தெரியுது. அவள் அப்படியே டேவை பார்த்துட்டு, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. நான் 10th படித்தப்பலேருந்து எனக்கு ஒன்றை மட்டும்தான் மாமா பிடிச்சிருக்கு. ஆனால் உனக்கு என்னை பிடிக்கவே இல்லைல்ல, உனக்கு விஷி தானே பிடிக்கும் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஷாக்கில் வயன்றிருப்பான். வயன் பார்த்துட்டு, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு கல்யாணம் பண்ணால் ஒன்றை மட்டும்தான் பண்ணணும். எனக்கு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம். ஒரு வேளை நீ விஷயவே கல்யாணம் பண்ணிக்கிட்டனாலும் காலை ஃபுல்லாக யாரையும் கல்யாணம் பண்ணாமல் அப்படியே இருப்பேன் மாமா. எனக்கு எப்போவுமே உன்னை மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு தெரியும் நீ விஷயம் லவ் பண்ணல தானே. ஏன்னா ஜேகே வந்து லவ் பண்ணுறான்ல, அவனோட ஆக்டிவிட்டி, அவன் ஃபோன் பேசுகிறப்ப எப்படி பேசுகிறான் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீ விஷயக்கிட்ட பேசுகிறப்ப என்கிட்ட எப்படி பேசுகிறியோ அப்படியே தான் பேசுகிற. நீ விஷயம் லவ் பண்ணல தானே. டே ஃபேஸ் அப்படியே ஒயினை பார்த்துட்டே இருக்குது. அவள் அப்படியே டேவை பார்த்துட்டு, எனக்கு ஒரு கண்ணை பார்த்தாலே தெரியுது மாமா, ஏன்னா லவ் பண்ணுறவங்க அந்த பொண்ணை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியும். நீ விஷயம் ஒரு நாள் அப்படி பார்த்ததில்ல. லவ் யூ மாமா, எனக்கு எப்போவுமே உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவள் லைட்டாக எம்பி வந்து டேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணியிருப்பா. டே இதெல்லாம் கேட்டு ஷாக்கில் இருந்தவன் லிப்ஸில் கிஸ் பண்ணோன்னே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, டென்ஷனாக டக்குன்னு வயனை அரைஞ்சிட்டான். லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்க வயன் இவ்வளோ நேரம் அவன் ஷாக்காக பார்த்துட்டு இருந்தது. இப்போ அவனோட சடன் ஆக்ஷன்லாம் ஒயின் ஷாக் ஆகிட்டா. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து கணத்தை கை வச்சுட்டு டேவை பார்க்குறா. லூஸா நீ பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்ன ஒயின் இதெல்லாம்? உங்கள் அண்ணன் உனக்கு 2 வருஷமாக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கான், இப்போ என்ன பைத்திய மாதிரி வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுற? எனக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கீல? அம்மா உனக்கு எங்கள் அண்ணன் வயசு 28, எனக்கு 23 தானே மாமா. அதை விடு, அவ்வளோ உனக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் என்னால் இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது வயன். நான் உன்னை பாப்பா மாதிரி ஒன்று பார்க்கல. நான் உன்னை மாமாவை தான் பார்த்தேன், நீ ஒயன் தான் கூப்பிட்டேன். அப்புறம் எப்படி நான் பாப்பா மாவேன்? அது இல்லாமல் அவனை அவங்க அம்மாவுக்கு பிறக்கலை. டே ஒயனை செம்மையாக முறைச்சிட்டு லூஸு மாதிரி பேசுகிறேன், நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்தேன் பார்த்தியா, அது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து டென்ஷனில் போகிறான். டேக்கு அப்படியே தலையே வெடிக்குது. என்னாலையா? என்ன லவ் பண்ணாளா? என்ன ரீசன்? ஏன் லவ் பண்ணணும்? அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க. இவன் என்னன்னா ஒன்றை லவ் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் உனக்காக காத்திருப்பேன். அது நான் விஷயம் லவ் பண்ணுவேன்னு உங்களுக்கு டவுட்டு வேறு இருக்குது. ஆனாலும் ஒயின் பைத்தியம் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து வீட்டுக்கு போயிருப்பான். ஒயின் அப்படியே வந்து நின்ட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப லேட்டாக வரும்னு சொல்லிட்டு அவளும் நடந்து வந்திருப்பா. ஜேகே வந்து ஒயினை தேடி வந்திருப்பான். அதுங்காட்டி ஒயினை பக்கம் அப்படியே நின்றுப்பான். ஒயின் வந்துட்டு அப்படியே நடந்து பொறுமையாக வீட்டுக்கு போகிறோம். ஜேகே இங்கே நின்றுட்டு ஒயினே பார்த்துட்டுருக்கான். ஒயின் கவனிக்கவே இல்லை. பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டான். அந்த பாத்திரத்தை வளர்க்குற சோப்பை மட்டும் அங்கே வச்சுட்டு காலையெல்லாம் விளக்கிக்கிறேன். அவங்க அம்மா ஒயினை பார்த்துட்டு என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. ஒயின் ரூமில் போய் படுத்து செம்மையாக அழுதுட்டுருக்கா. அவளுக்கு அவ்வளோ அழுக வருது. அம்மா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னாலும் சொன்னேன், எனக்கு தெரியும் நீ விஷயம் லவ் பண்ணலன்னு. விஷயம் நீ லவ் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். என் லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னை ஏன் அரைஞ்ச? பிடிச்சிருக்குன்னு ஃபீலிங்ஸ் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அழுதுகிட்டே படுத்திருக்கான். இங்கே டேக் அப்படியே தலை வெட்டிக்கிற மாதிரி இருக்கு. அவன் தலையில் கழிச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அவன் என்ன நினச்சானு தெரியல. அவன் ஜன்னல் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஆப்போசிட்டில் பார்த்தா ஜேகே ரூமோட ஜன்னல் இருக்குது. இவங்க 2 பேர் வீடும் பக்கத்தில் தானே இருக்குது. ஜேகேவோட ரூமும் டேவோட ரூமும் ஆப்போசிட்டில் இருக்கும். அவன் அங்கேருந்து ஒரு குச்சி எடுத்து ஜேகேவோட ரூம் ஜன்னலை வந்து லைட்டாக நாக் பண்ணுறான். ஜேகே விட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணியிருப்பான். குடிக்கலாமா? குடிக்கலாம். என்னாச்சுடா சடனாக குடிக்க கூப்பிட்ருக்க? எப்போவுமே நான் தானே கூப்பிடுவேன். இப்போ குடிக்க வரியா இல்லையா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணால் அங்கே சின்னதாக ஒரு பால்கனி இருக்கும். அந்த குட்டி பால்கனி இருக்கும்ல ஜன்னலோட, அந்த பால்கனியில் வந்து ஜேகே உட்காரான். டே வந்துட்டு டே சரக்கு என்கிட்ட இல்லைடா. சரக்கு இல்லாமல் அப்புறம் என்ன மைத்து குடிக்க கூப்பிட்டேன்? என்கிட்ட சரக்கு இல்லைடா, ஒன்டா எடு. சரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே போயிட்டு சரக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பான். சிட்டிட்டேன் எங்கள் அப்பாட்டேருந்து கொடு. ஏன்டா மூஞ்சில் ஏன்டா இவ்வளோ சோகம்? பொதுவாக சரக்கு பார்த்தா வேணும் பழக்கட்டுவியே, அது நீ அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர் எடுத்தியா இல்லையா? ஒரு டம்ளர் கூட எடுத்துகிட்டு வர மாட்டேன். இருடா போய் எங்கள் வீட்டில் டம்ளர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
பட்டு அந்த மாதிரி எடுத்து வந்திருப்பான். 2 பேரும் வந்து பாட்டில் அப்படியே கையை நீட்டினா கை படும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அவன் வந்து சரக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இவனுக்கு கொடுத்துருப்பான். இவனும் ஊற்றிருப்பான். 2 பேரும் குடிச்சிட்டே வந்து அவன் தான் நிலா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஜேகே வந்து குடிச்சதுக்கப்புறம் புலம்ப ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறேன்னே தெரியலடா, பைத்தியம் பிடிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருந்திருப்பான். வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு எனக்கும் பைத்தியம் பிடிக்குதுடா அப்படின்றான். உனக்கு என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக அவனும் குடிச்சிட்ருக்கான். 2 பேரும் நல்லா குடிச்சிருப்பாங்க. அப்படியே வந்து போதையிலே சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிருப்பான். கீழே விழுந்துடாத, போய் பெட்டில் தூங்கு. உனக்கு இன்னும் போதையோ இல்லைடா? மனசில் கஷ்டம் இருக்கப்ப எவ்வளோ குடித்தாலும் போதையாகாதுடா. போடா பைத்தியக்காரா, பெரிய ரத்தம் மாரி பேசுகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு உட்காந்துருப்பான். ஜேகே குடிச்சிட்டே இருந்தவன் ஜேகேக்கு ஒரு வழியாக போதையாக இருக்கும். மச்சான் தூங்க போகிறேன்டா. போ அப்படின்னோடனே அவனை போய் அமைதியாக பெட்டில் படுத்திருப்பான். வந்து அவனை பார்த்துட்டு அவனும் அமைதியாக போய் பெட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வந்து திரும்பி அப்படியே வந்துட்டு ஒயினோட ஜன்னல் ரூமை பார்த்துருப்பான். ஒயின் வந்து டக்குன்னு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக போய் படுத்திருப்பான். ஒயின் அமைதியாக வந்து உட்காந்துருக்கா. ஒயின் இவ்வளோ நேரம் அங்கே தான் உட்காந்து 2 பேத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பா. அவங்க அண்ணன் புலம்புற சவுண்ட் கேட்டோன்னா அவள் எந்திரிச்சு வந்து உட்காந்துருப்பா. அவங்க 2 பேருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் நேராக ரோட்டை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒயின் அவன் ஜேகே ரூமுக்கு பின்னாடி ரூம், அவன் ரூம்லேயும் அதே மாதிரி பால்கனி இருந்திருக்கும். அவள் உட்காந்துட்டு அவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு இருக்கா. வந்து சொல்லியிருப்பான்ல எனக்கு ஒரு மயிரும் புரியலடான்னு. அதை மட்டும் ஒயின் கேட்டுட்டு என்ன புரியலாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், இதை சொன்னதுக்கும் உனக்கு புரியலையா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து யோசிச்சுட்டே இருக்கா. ஒயின் அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, குடுகுடுன்னு வந்து ஜேகே ரூம் போயிருப்பா. அண்ணா டோரை லாக் பண்ணலடி. இரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு நல்லா ஜேகே உத்து பார்க்குறது. நல்ல போதையில் இருக்கான். இப்போ இவங்கிட்ட என்ன கொஷின் கேட்டாலும் உண்மையை சொல்லிடுவான். அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடி கேட்கணும்? டேவை பற்றி. கேளு அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. ஸோ ஒயின் என்ன கேட்குறா, ஜேகே என்ன பதில் சொல்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஐம் சாரி, நான் ஸ்டார்ட் பண்ணதே 6:30 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும். சத்தியமாக இன்றைக்கி முடிக்க முடியாது. 1 ஷாட் 2 ஷாட்டாக தான் போகுது. சரி நான் மன்னிச்சிருங்க, நாளைக்கு வந்து 2/2 போடுறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த கேப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைச்ச கேப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ணுறேன். அதனால தான் இது கொஞ்சம் வேகமாக முடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எல்லோரும் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்கடா. ஸோ யான்ஸ் ஃபேன்சி கலெக்ஷனை மறக்காமல் எல்லோரும் வந்துட்டு விசிட் பண்ணிட்டு ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குது உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ராடக்ட் வாங்குங்க. உண்மையிலேயே ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக 2/2 போடுறேன். எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வருதோ அதை பற்றி தான் செகண்ட் பார்ட் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்து 300 லைக்ஸ் வந்தால் மட்டும்தான் செகண்ட் பார்ட் நாளைக்கு வரும். இல்லைனா வந்துட்டு லேட் பண்ணுவேன்ப்பா. மறக்காமல் எல்லாம் 300 லைக்ஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? ஆளுக்கு ஒரு லைக் பண்ணாலும் 300 பேர் பார்த்து லைக் போட்டாலே போதுமே. கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு நல்லா வியூஸ் போகும். 300 லைக் பண்ண மாட்டிங்களா? ஸோ பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. 300 லைக் கண்டிப்பாக 50 கமெண்ட்ஸ் வரும். ஸோ ஓகேவா? 50+ கமெண்ட்ஸ் 300 லைக் வந்தால் தான் செகண்ட் பார்ட் சீக்கிரமாக வரும். பை, லவ் யூ. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டை வந்து நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். ரிவ்யூ கொடுத்து கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் தான் எடுத்துப்பேன். ஸோ 50+ கமெண்ட்டும் வந்து ரிவ்யூ கமெண்ட்டாக மட்டும் தான் இருக்கணும். ஸோ ரூல்ஸ் இது வரைக்கும் நம்மள போடாத ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டாடா.